வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி வீட்டிலே செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு டைம் சூடான சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அடிக்கடி வீட்டில் செய்வீங்க. இந்த முட்டைக்கோஸ் கூட்டுக்கு 50 கிராம் அளவு பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அதை 2 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. கழுவிட்டு எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஏன்னா கடலைப்பருப்பு போட்டுக்கிறதுனால அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்தது ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 300 கிராம் அளவு முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி தான். ஸோ 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இன்றைக்கி நான் இந்த சின்ன டம்ளரில் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது எல்லாம் ஓரளவு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும், அதிகமாக சேர்த்திக்கக்கூடாது. இப்போ இதை குக்கரில் வச்சுட்டு 3 விசில் வர அளவு எடுத்துக்கலாம். நான் ஸ்ட்ரெயினோட கஞ்சி வடிக்கும் குக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிவ்யூ ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். விசில் வரதுக்குள்ளார இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு வரமிளகாய், கொஞ்சம் சீரகம். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தாளிக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம கூட்டு சாப்பிடவே கமகமன் வாசனையும் கொடுக்கும். இதெல்லாமே ஓரளவு வணங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, முட்டைக்கோசும் பருப்பும், அதை இதோட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணி கச்சிதமாக ஊற்றினோம்னா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ போட்டு இதெல்லாம் ஓரளவு வணக்கி விட்டுக்கோங்க. ஒரே 1 நிமிஷம் வணக்கி விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கடலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயும் கடலையும் சேர்க்கறதுனால கூட்டு பார்த்திங்கன்னா நம்ம சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிட்ற கூட்டு டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கெட்டியாக வேணும்னா கெட்டியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் லைட்டாக இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நிறைய நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்மளோட கூட்டு கமகமன்னு வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதோட கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிடலாம். மதியம் நல்லா சூடான சாப்பாட்டோட இந்த கூட்டு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை பை. தேங்க்யூ.